ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில், ஓசூர் விமான நிலையம் என்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் மத்திய அரசு திருப்பி அனுப்பி வருகிறது. தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த அறிவிப்புகள் கடுமையான விமர்சனங்கள் மற்றும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஓசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மீண்டும் நிராகரித்துள்ளது. இது திட்டத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு. பிராந்திய வான்வெளி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கட்டுப்பாட்டில் உள்ளதால் பாதுகாப்பு அமைச்சகத்தின் அனுமதி அவசியம் என்பதால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் HAL-க்கு வான்வெளி தேவைப்படுவதாக அமைச்சகம் கடிதம் மூலம் கோரிக்கையை மறுத்தது. HAL-இன் வான்வெளி தேவை என அமைச்சகம் தெரிவித்து கோரிக்கையை நிராகரித்தது. மாநில அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராயும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் விமான நிலையத்திற்கு தேவையான வான்வெளி தளர்வுகளுக்கான தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. நவம்பரில் தலைமைச் செயலாளர் HAL பாதிப்பின்றி ஒசூரில் விமான நிலையம் அமைப்பது சாத்தியம் என ஒருங்கிணைப்புகளுடன் விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தார். அரசு தரப்பு வட்டாரங்கள் என்ன சொல்கிறது என்றால், விவாதம் இல்லாமலேயே கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டதுதான் ஏமாற்றம். தமிழக அரசுக்கும் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கும் சந்திப்பு நடந்திருந்தால் விளக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும். இதற்கிடையில் தள அனுமதி அனுப்பப்பட்டதும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் ஒரு தாக்க அறிக்கையை கோரியது. அமைய உள்ள ஓசூர் விமான நிலையம் பெங்களூரு அல்லது சேலம் விமான நிலைய போக்குவரத்தை பாதிக்குமா என கண்டறிய இந்த ஆய்வு கேட்கப்பட்டுள்ளது என ஒரு அரசு வட்டார தகவல் தெரிவித்தது. இந்த ஆய்வை டிட்கோ மேற்கொண்டு அமைச்சகத்திடம் வேறு சமர்ப்பிக்க வேண்டும். பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து 150 கிலோமீட்டர் வான்வெளி தூரத்திற்குள் புதிய விமான நிலையம் கட்ட தடை செய்யக்கூடிய ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்கிறது. பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஒப்பந்தம் ஒசூர் விமான நிலையத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. சுமார் 2300 ஏக்கரில் பெரிகை பாகலூர் இடையே உள்ள சூளகிரி தாலுகாவில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் சர்வதேச விமான நிலையமாக ஒசூர் அமைய திட்டமிடப்பட்டிருக்கிறது. தள அனுமதி கிடைத்ததும் டிட்கோ மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் கொள்கை ரீதியான ஒப்புதலை பெறும். அடுத்ததாக கோவை மற்றும் மதுரை மெட்ரோ தொடர்பானது. கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த கோரி தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட இந்த திட்டங்களை மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக உயரதிகாரி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் தலையீட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ திட்டங்களுக்கான தேவை போதுமானதாக இல்லை என்ற மத்திய அரசின் மதிப்பீட்டை மறுக்கும் வகையில் மாநில அரசு தனது கோரிக்கையை கூடுதல் தகவல்களுடன் மீண்டும் சமர்ப்பிக்க உள்ளது. பயணிகளின் தேவை போதிய அளவில் இல்லை என்பதே மத்திய அரசின் முக்கிய பிரச்சனை என சென்னை மெட்ரோ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் கோவை மற்றும் மதுரை வளர்ந்து வரும் தொழில் நகரங்கள், பொருளாதாரம் பெருகி மக்கள் தொகையும் அதிகரித்து வருகிறது. மெட்ரோ ரயில் ஏன் அவசியம் என்பதை நிரூபிக்க விரிவான தரவுகளை சமர்ப்பித்து எங்களது கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளோம் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்ததாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் 2017 மெட்ரோ ரயில் கொள்கைக்கு இணங்கவில்லை என கூறி 2 நகரங்களின் மெட்ரோ திட்டங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தமிழகத்திடம் திருப்பி அனுப்பியிருந்தது. இந்த நிராகரிப்பின் தகவல்கள் திட்டங்கள் அதிக பயணிகளை காட்டியதாகவும் பொறியியல் சவால்களை குறைத்து மதிப்பிட்டதாகவும் 50-50 நிதி பகிர்வு மாதிரியின் கீழ் மெட்ரோ திட்டமிடலுக்கு தேவையான மக்கள் தொகை வரம்புகள் எட்டப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கோவை திட்டத்துக்கான நாளொன்றுக்கு 5,900,000 பயணிகள் என்ற மதிப்பீட்டை மத்திய அமைச்சகம் கேள்விக்குள்ளாக்கி உள்ளது. இது பிப்ரவரி 2025 நிலவரப்படி சென்னை மெட்ரோவின் 55 கிலோமீட்டர் முதல் கட்ட திட்டம் பதிவு செய்த பயணிகளை விட அதிகம். 34 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வலையமைப்பில் 6 முதல் 8 கிலோமீட்டர் குறைவான பயண தூரங்களும் மெட்ரோவை போலவே இருக்கும் சாலை போக்குவரத்து வேகமும் மக்கள் மெட்ரோவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பை குறைக்கும் என கூறப்பட்டது. முக்கிய வழித்தடங்களில் 7 முதல் 12 மீட்டர் அகலம் கொண்ட குறுகிய சாலைகள், அதிக இடங்களை இடிக்காமல் மேம்பாலங்கள் மற்றும் 22 மீட்டர் அகல மெட்ரோ நிலையங்கள் அமைப்பதில் உள்ள சாத்திய கூறுகள் குறித்த கவலைகளையும் எழுப்பியிருக்கிறது. மதுரைக்கும் இதே போன்ற மதிப்பீடு செய்யப்பட்டது. அங்குள்ள விரிவான போக்குவரத்து திட்டம் மெட்ரோ ரயில் அமைப்புக்கு பதிலாக விரைவு பேருந்து போக்குவரத்து அமைப்பை பொருத்தமான தீர்வாக சுட்டிக்காட்டுவதாக அமைச்சகம் தெரிவித்திருந்தது.
மதுரை நகரமும் மக்கள் தொகை வரம்பை எட்டாததால் குறைந்த செலவில் எளிதில் விரிவாக்கக்கூடிய பேருந்து வலையமைப்பு போன்ற மாற்று வழிகள் சிறந்த மதிப்பை அளிக்கும் என மத்திய அரசு வாதிட்டுள்ளது. எனினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறார்கள். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.